கொடுத்த டாஸ்க் இது. இங்கே தூக்கி இன்னொருத்தனுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அல்லாஹ் கொடுத்த அமானத்தை, அந்த அமானத்தை உயிரை கொடுத்து காப்பாற்றுவோம். ஏன் ரசூல்லா கொடுத்த பூமி அது. உங்களுக்கு யாருக்கும் அது தெரில. அது நம் மண்ணின் மைந்தர்கள் ஏதோ மண்ணுக்காக சண்டை போடுறாங்க, மண்ணாங்கட்டிக்காக சண்டை போடுறாங்க. எங்களுடைய விளக்கங்கள். ஆனால் மண்ணுக்காக இப்படி சண்டை போடுவானா? அதை பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மண் பாசத்தை ஏற்படுத்துறதுக்கு அதுக்கு ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், ஒன்றுமில்ல சாம்பலுக்கே அவங்க எவ்வளோ கெட்டியாக பிடிச்சிடுவாங்க. நீங்களாம் கொஞ்சமாக இது இருக்கா உங்களுக்கு? ஒரு 2% டேக்ஸ் ஏற்றி கட்டுங்க போங்க, அந்த டோல் ஒரு 2 போட்டு விடுப்பா புதுசு ஆகட்டும். தேவைடா டெவலப்மெண்ட்டுக்கு வேணும்டா அப்படின்ட்டு. எங்கேருந்து நாங்கள் எக்கனாமிக் க்ரோத் பண்ணுறது, எங்கேருந்து ஜிடிபி இது பண்ணுறது, புதுசாக ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா, மேலும் அவர்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி நாம் ஒரு தலைவனை நியமித்து கொண்டு எகிப்துக்கு திரும்பி சொல்லுவோம். அப்போ மூசா நபியை கழட்டி விடலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணு. இந்த ஆள் செட் ஆக மாட்டார், வாங்க நம்ம போயிடலாம் எகிப்துக்கு. நீர் இப்போது இம்மக்களை ஒரு ஆள் என்ன கொன்றுவிட்டால் புகழை கேள்விப்பட்டிருந்த இனத்தவரெல்லாம் ஆண்டவர் இம்மக்களுக்கு வாக்களித்த நாட்டுக்குள் அவர்களை கொண்டு வர இயலாததால் பாலை நிலத்தில் அவர்களை கொன்று போட்டார் என்று சொல்வார்களே. இவங்க எதுக்கு அந்த நல்ல எண்ணத்தில் சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை நாங்கள் உள்ளே போய் செத்துக்கிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோ, இந்த மூசா என்ன சொல்லி கூப்பிட்டு போனார், இதை விட ஒரு மேலான ஒரு பகுதியில் அவரை வாழ வைக்கிறேன்னு சொல்லி தானே கூப்பிட்டு போனார். உனக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் என்னங்கிறோம், எகிப்துக்கே போகிறோங்கிறோம். போனோம், போய் பார்த்தோம், சூழ்நிலை சரியில்லைன்னு வந்துட்டோன்னு. இப்போ பார்த்தீங்களா, இப்போ இருக்கிறவங்க அல்லாஹ் கெட்ட பேருன்னு தான் நினைக்கிறாங்க. போயிட்டாங்க, அழிக்கப்பட்டாங்க, 60,000 பேர் செத்துட்டாங்க, குழந்தைகளை காப்பாற்ற அல்லாஹ் வரல. அப்போ அல்லாஹ் சர்வ வல்லமை கொண்டவன்னா ஏன் வரல? கெட்ட பேர் ஏற்படுத்திட்டு இருக்காங்களாம். கேட்காங்களா, தேவையில்லாமல் பண்ணுறாங்களா, இது பண்ணுறாங்களா அப்படிங்கிறேன். அதற்கு அல்லாஹ் மறுமொழி பகர்ந்தான். இப்போ குர்ஆனுக்கு வரும். அதற்கு அல்லாஹ் மறுமொழி பகர்ந்தான், அப்படி என்றால் 40 ஆண்டு காலம் வரை அந்நாடு அவர்களுக்கு நிச்சயமாக தடுக்கப்பட்டதாகும். 40 இப்போவே அவங்களுக்கு ஜெயிக்கிறது தான் நான் விதிச்சிருந்தேன். இப்போ என்ன பண்ணிட்டேன், அது கேன்சல் பண்ணிட்டேன். 40 ஆண்டு காலம் தடுக்கப்பட்டது. அவர்கள் பூமியில் அலைக்கழிந்து திரிவார்கள். கீழ்ப்படியாத அந்த மக்களுக்காக நீர் அனுதாபப்படாது. அந்த கட்டுப்படாத மக்களுக்கு நபி இரக்கம் காட்டுவது அனுமதிக்கப்பட்டது அல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தப்பு பண்ணுறாங்க, அல்லாஹ் உடனே கண்டிச்சிடறான். அது ஃபேமிலியே கிடையாது, கம்முன்னு இருந்துரு. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு சொல்லப்படுதில்லை, யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தினர், குடும்பம் கிடையாது, ஒன்றும் கிடையாது.